அது மட்டும் இல்ல, அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இவங்கிட்ட எதுக்குடா கொத்தடிமையா இருக்குன்னு எனக்கு என்னமோ அப்படிதான் யார சொன்னாங்கன்னு. சரி, அது ஒரு டைலாக். அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக் வருது. என்ன அப்படின்னா, இந்த அண்ணாவே பேசுற மாதிரி ஒரு டைலாக். இந்த சம்பவம் பண்ணது யாருன்னு தெரியாது, ஆனா பண்ணது என்னுடைய தம்பியா இருக்கலாம். அடிச்சா பயங்கரமான அரசியல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய வீச்சை கொடுக்கும். சமீபத்துல ஒரு ஒரு இசையமைப்பாளர் இந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டதுக்கே ஒரு ஒரு பூம் வந்துச்சுல, அந்த மாதிரி இந்த படம் ஒரு பூம் ஆகும். அதனாலதான் இவங்களுக்கு வைத்தறிச்சல் எரியுது, கத்த எரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. உடனே ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே 10 நிமிஷத்துல பாருங்க, 10:10க்கு பாருங்க 1 மில்லியன், 10:20க்கு பாருங்க 2 மில்லியன், 10:30க்கு பாருங்க 40 மில்லியன். ஏன் 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 வைத்தறிச்சல்ல பொங்குற? ஏன் பார்க்க கூடாதா? என்ன 10:10க்கு 1 மில்லியன்னா 10:20க்கு 1 மில்லியன் 0.2 வரணுமா? என்னங்கடா உங்க ஆச்சரியம்? நீங்க உங்களுக்கு வியூஸ் வந்து அரை மணி நேரத்துல இவ்வளோ மில்லியன் வியூஸ், 1 மணி நேரத்துல இவ்வளோ மில்லியன் வியூஸ்ன்னு கொண்டாடுற. இப்ப இந்த பராசக்திக்கோ இல்ல வேற ஏதோ படத்துக்கு வந்தா கதகதன்னு எரியுதா? அதுல ஒருத்தன் கோமாளி மிஸ்டர் ஏதோ ஒருத்தன் எக்ஸ்பைரி. நீ எக்ஸ்பைரி தான் தம்பி, எக்ஸ்பைரி தான். அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் சான்றிதழ் தரல. அவர் மட்டும் சொல்லல, அந்த கட்சியில இருக்கிற RSS வெளியே வந்தார்ல CTR நிர்மல்குமார், ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சான்றிதழ் வழங்கப்படல. அது யாரோ அது யாரோ யாரோன்ற சொல்லு, அது யாருன்னு சொல்றது நான் வேணா சொல்றேன், நீங்க வேணா சொல்றீங்களா? அந்த சென்சார் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கு. மத்திய அரசாங்கம் கீழே வர்றதுதான் அந்த சென்சார். மத்திய அரசாங்கத்தை நேரடியா இப்ப கூட உங்க படத்துக்கே வரும்போது கூட யாரோ யாரோ யார் யாரோ அப்படின்னு ஒரு அதே கோஷத்தை திரும்ப கொண்டு வரீங்க. இந்த எக்ஸ்பைரியும் யாரோ அவர் வந்து பார்த்தாராம்,